சூரியநாதம் 52 கூறுவது அகஸ்திய முனியை முன்னிறுத்தி 4 வரியில் 51 அட்சரப் பெருமை கூறியதன் பொருள். சூரியநாதம் 1ஆம் பாகம் முதல். அதில் அக்கரை என்றால் இன்று உலகர் மொழியில் மரக்கரை என்பது. பூமியில் ரோடு, குளம், ஆறு, பூமியில் மரக்கரையை கூறுவது இக்கரையில் நின்று. இதை சூரிய குருவெஞ்சம் முதல் குறிப்பு கூறுவது. பரம்பரை வழியாய் வந்த பதம் அதை பற்றி மோனவரம் நல்கும் வான்பொருள் தானே காப்பாய். இந்த வழியில் இக்கரை என்றால் பூமி வாழ் ஜீவனுகள். அக்கறை என்பது அதற்கு காரணமான சூரிய உதயம். அது முகத்தில் கடந்து செல்வது. இது தமிழ் சித்தர் பரிபாஷை கூறும் முதல் எழுத்து. நிகழ்பதம் எதிர்ப்பதம். இக்கரை நிகழ்பதம், அக்கரை எதிர்ப்பதம். இதை தெரிந்து கூற 37 வருடம் எனக்கு சூரியநாதம் கூறுபவன் தமிழை தேவபாஷையில் புரிந்து உலகர் முன்னால் சொல் செயலில் யூடியூப் மூலம் கூறுவது. இன்று உலகத்தில் எந்த ஒரு மத பண்டிதன் என்றால் அறிவு உள்ளவர்கள் இந்த ஒரு வார்த்தைக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தார். இப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கூற தமிழில் இல்லை. புரியுங்கள். சித்தர்கள் தத்துவம் கூற எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? உடல் கூறு என்பதை நாம் தெரிந்து ஆக வேண்டும். அப்படி தெரிவது இங்கு எழுதி இருப்பது உள்பொருள் தேவ பாஷையாக்க வேண்டும். பொருள் நிகழாய் எல்லா மதத்திலும் சித்தர்கள் தத்துவம் விட்டு மற்றுள்ளவைகள் வசனமாய் எழுதியிருப்பது. அதை எதிர்பரம் பதமாக்கி கூறுங்கள். எழுதியிருப்பது உங்கள் உடல், எதிராய் இருப்பதை கூறுங்கள். உலக மதங்களின் பண்டிதன்மார்களை இங்கு கூறுவது அஷ்டாங்க யோகத்தில் அகத்தியர் பெருமை புரிவது. ஒரு சொல்லில் 3 வார்த்தை. மும்முக்தி என்றால் ஜீவமுக்தி, பரமுக்தி, சிவமுக்தி. இது 51 ஒன்பான் அவஸ்தையில் கூறியது. 3 வருவது அர்த்தம் கூறியது. எந்த உடல் அதன் செயலை படித்து பண்டிதனாய் எழுதி அதன் தத்துவங்கள் அந்த அர்த்தங்கள் மொத்தம் புரிந்து முனி உடலாய் தத்துவம் என்பது உடலை பொருள் கண்டு அந்த உடலில் நாடி நரம்புகள் செயல் உணர்வை கழற்றி ஒவ்வொரு காட்சியில் கண்டு மீண்டும் கழற்றி வருவது. 36 தத்துவத்தில் கழற்றி வருவது. அதை இன்று முதலில் நீங்கள் ஒரு நட்டும் போல்ட்டும் வண்டியிலிருந்து அதை அழிக்கும்போது அதை முதலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது தினசரி அது முறுக்கி வருவது என்றால் ஊறி வருவது என்றால் அது எழுப்பமாக இருக்கும். இப்படி இங்கு கூறுவது அதுபோல பக்தி உடலாக்கி உடலை தளர்த்தி வருவது. அது ஜீவ பர சிவ 36 கணக்குகளில் இதன் செயல் வென்று ஜீவமுக்தி, பரமுக்தி, சிவமுக்தி என்பதில் அது அதே உடலில் காண்பது. ஜீவனை வெடிந்து அக்னிவாயு சக்தியில் அதன் செயலில் உருவாகும் பொருளில் சிவமுக்தி என்பது. பர என்பது அக்னிவாயு. இது உடலில் காணும் பொருள். அங்கு பிறப்பதும் மகன் என்பது. பரனுட மகனே. வெளியில் இருந்து கூறுவது கிடையாது. சித்தர்கள் உடலில் சித்து ஆவதிலிருந்து அந்த அக்னி வாயு சூடு செயலில் பொருள் காண்பது. அப்படி அதே உடலில் என்ன மாற்ற நிகழ்வு காட்சிகள் காண பெயர்கள் மாறி வருகிறது.
அது அர்த்தம் பேறு மாறுவது. சிவமுக்தி இதற்கு மீண்டும் அர்த்தங்கள் உண்டு. துரியாதீதத்தில் படுவது. அப்படியென்றால் ஜாக்கிரதை, சொல்பனம், சுளுத்தி, துரிதம் நான்கு செயல்கள் வென்று துரியாதீதம் ஐந்தாம் செயல் காண்பது அருளுடல், பொருளுடலாக்குவது. அப்படி இங்கு கூறுவதில் ஜாக்கிரத, சொல்பனம், சுளுத்தி, துரிதம் 4 உடல்கள் விட்டு அதீத உடலாக்குவது ஐந்தாம் உடல். அது பக்தி உடலுக்கு தேவை, வாழ்க்கை உடலுக்கு அது தேவையில்லை. அந்த உடலில் துரிதமாறி உடல் அக்கறை இக்கரை செயல் தத்துவம் கூறியது. ஆகார உடல் பக்தி உடலாகி அந்த ஆகாரத்திற்கு காரணமான சூரிய சக்தியை வென்று சூரியனில் அறிவது. அதற்கு அகங்காரம், காமம், மாயை உடலில் மாற வேண்டும். அது சமமாக வேண்டும். இப்போது புரியும் பக்தி என்பது உடலில் எப்படி என்று. அங்கு வாக்கு என்பது சப்தத்தாதில் கூறியது. தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் வருவது. பாம்பாட்டி சித்தர் கூறியது. 18 சித்தர்களில் வருவது. 64 நாயன்மார்களிலும் இச்செயல் வருகிறது. அப்படி வரும் சூரியநாதம் தொடக்கம் முதல் கேட்பது இன்றைய யூடியூப் சேனல். சினிமா, வர்ண, அடையாள, அலங்கார, உடல் வசீகரணம், பணம், பேச்சினிமை இருக்காது. இங்கு உடல், அதன் தகுதி என்ன, அது பக்திமயம் ஆக்குவதின் பொருள் என்ன, அந்த பொருளை கூறுவது. அப்போது இங்கு உடல் உறுப்புகளை கூறுவது. 52 பாகம் தொடர்ந்து கேட்டால் இங்கு கூறுவது மோக அறிவில் சிந்திக்காமல் கூறுவது அறிவின் செயலில் சிந்திப்பவர்களுக்கு புரியும். அப்படி புரியாததற்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்களே உங்கள் அறிவு வேறு திறன் ஒவ்வொருவரிலும் உலகத்தாரிலும். அது என் செயலா? இல்லை, உங்கள் உடல் செயல். அந்த உடலில் காமம் எல்லா உடலிலும் உள்ளது. அது சூக்ம உடல் தத்துவம் கூறியது. சூரியநாதம், பஞ்ச இந்திரியங்கள் ஒவ்வொரு உடலிலும் தலைவர்கள் அவர்கள். பஞ்ச இந்திரியம் என்றால் அதன் செயல் முகம். முகத்தின் செயல்கள் 5 வண்ண செயல் உறுப்புகள். அவைகளின் செயலுக்கு மனசு. உடல் அனைத்தும் 96 தத்துவம் செயல். இந்த மனது இயங்க அடி நடு முடி என்ற சொல், அதன் வழியில் முடி என்ற சொல் முகம். இப்படி இனியும் அநேகம் உடலை குறித்து புரிய வேண்டும். பண்டிதன் அன்று புரிந்து எழுதியது. இன்று பண்டிதன் எழுதியதை, அங்கு சித்தர்கள் ஆனவர்கள் எழுதியதை இங்கு அவன் மதத்திலிருந்து வாளு கொண்டு வெட்டி வீழ்த்தும் மனித கூற கதைகள் கூறுவது, மதமாற்றி செயல் கூறுவது. அப்படிப்பட்ட உலக மக்களுக்கு என்ன புரியும்? அப்படி உள்ளவர்கள் சூரியநாதம் என்பதை பார்க்காதீர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதீர்கள். தேவை உள்ளவர்கள், நன்மை என்று நினைப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அறிவு வளர பெல் பட்டனை அமர்த்தி பல மனதின் தோட்டக்கார் ஆவுங்கள். புண்ணிய அறிவு புரிய. இங்கு கூறுவது அந்நிய நிழலை தீண்டாமல் கூறும் தத்துவமே.